Welcome to Ramasamy Sanskrit course. சரள சான்ஸ்கிரிட் பாரதபோத்தில் பாரத வித்யா பவன் சிலபஸில் உயெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ கூட்டெழுத்துக்கள் பார்ப்போம். சில எழுத்துக்களின் நேர்கோடுகளை எடுத்துவிட்டு வரும் எழுத்துடன் சேர்க்க வேண்டும். சில எழுத்துக்களின் நேர்கோடுகளை எடுத்துவிட்டு வரும் எழுத்துடன் சேர்க்க வேண்டும். இது சா போட்டு இப்படி லேசாக ஒரு கோடு போட்டால் இச்சுன்னு அர்த்தம். இச்சு ப்ளஸ் யா, சியா. இந்த நேர்கோடும் இந்த கோடும் இந்த சைடு கோடும் இந்த கோடும் போயிடும். ரெண்டும் சேர்த்தா இச்சு ப்ளஸ் யா சியா. ரெண்டும் சேர்க்கும்போது இந்த நேர்கோடோட இந்த கோடும் போயிடும். இச்சு ப்ளஸ் யா சியா. இப்பு ப்ளஸ் மா உப்மா. இந்த சைடு கோடும் இந்த கீழ் கோடும் போயிடும். பா போட்டு கீழே ஒரு கோடு போட்டால் இப்புன்னு படிக்கணும். அதோட மாவை சேர்க்குறப்போ இந்த நேர்கோடும் இந்த கோடும் போயிடும். இப்போ ப்ளஸ்ஸா மா இப்மா. இப்போ ப்ளஸ் மா இப்மா அப்படின்னு இருக்கும். சா போட்டு இங்கே கோடு போட்டால் இச்சு ப்ளஸ் வா ஸ்வா. இந்த சைடு கோடும் இந்த கீழ் கோடும் போயிடும். இதோட சேர்ந்துடும் வாவோட ஸ்வா ஸ்வா. இம்மு ப்ளஸ் வா, இம்மு ப்ளஸ் பா இப்மா இப்பா இம்பா. இம்மு ப்ளஸ் பா, இம்மு ப்ளஸ் பா இப்பா இம்பா. இந்த சைடு கோடு போயிடும், இந்த கோடு போயிடும். இதோடு சேர்ந்து இப்பான்னு சேர்ந்துருக்கும். இப்மா சேர்ந்துருக்கும். இத்து ப்ளஸ் மா இத்மா. இந்த சைடு கோடும் இந்த கீழ் கோடும் போயிடும். இந்த இத்தோட இந்த மாவு சேர்ந்து இத்துமான்னு இருக்கும். இத்துமா. இத்து ப்ளஸ் மா இத்மா. வா ப்ளஸ் யா இவ்வு ப்ளஸ் யா. வா கீழே கோடு போட்டால் இவ்வு. வா போட்டு கீழே கோடு போட்டால் இவ்வு. இவ்வு ப்ளஸ் யா வியா. இந்த சைடு கோடு போயிடும், இந்த கோடும் போயிடும். அது சேர்ந்து இவ்வு ப்ளஸ் யா வியா வியான்னு சேர்ந்துருக்கும். இதுவும் இந்த இவ்வும் இந்த யாவும் சேர்ந்து சைடு கோடு போய் இந்த கோடு போய் இவ்வியான்னு சேர்ந்துருக்கும். இவ்வியா. இந்து ப்ளஸ் தா இந்தா. இந்த சைடு கோடு போயிடும், இந்த கோடு போயிடும். தாவோட சேர்த்தா இந்தா. இந்த ப்ளஸ் இந்தான்னு இருக்கும். இந்த நான் கோடு இருக்கும், இன்னொரு கோடு இருக்கும், இந்த தா இருக்கும், சேர்ந்துருக்கும். இந்த சைடு கோடு இந்த கோடும் போயிடும். இந்த ப்ளஸ்ஸா இந்தா. இச் ப்ளஸ் யா இச்சியா. அதோட இதோட யாவை சேர்க்குறப்போ இதோட சா கீழே கோடு போட்டால் இச்சுன்னு வரும். இச்சு ப்ளஸ் யா சியா. இந்த சைடு கோடு போயிடும், இந்த கோடு போயிடும். இதுவும் ஷா இதுவும் ஷா இதுவும் ஷாவும் சேர்ந்துருக்கும். இதுவும் இஷ்ஷும் இந்த இஷ்ஷும் இந்த யாவும் சேர்ந்துருக்கு. இஷ்யா இச்சியா. இஷ்ஷு ப்ளஸ் யா இஷ்யா. சைடு கோடு இந்த கோடும் போயிடும். யா சேர்ந்து இஷ்யா. ரெண்டு சேர்றப்போ இஷ்ஷு ப்ளஸ் யா இஷ்யா. இஸ்ஸு ப்ளஸ் தா இஸ்தா. சைடு கோடு போயிடும், இந்த கோடு போயிடும். இந்த இஸ்ஸோடு சேர்த்து தாவை சேர்ந்து இஸ்தா இஸ்தா. இச்சு ப்ளஸ் மா இச்சுமா. இந்த சைடு கோடு போயிடும், இது போயிடும். இதோட இந்த மாவை சேர்ந்து இஷ்ஷு மாவை சேர்ந்து இச்சுமா அப்படின்றோம். இப்போ இந்த மாதிரி கோடு என்னும் எழுத்து மற்ற எழுத்தோடு சேரும்போது அடுத்த வரும் எழுத்தின் மீது இந்த கோடு இப்படி வந்து என்ற குறியை குறியாக மாறும். அது வா போட்டு ரா போட்டு கோடு போட்டால் அது இருன்னு சொல்லியிருக்கேன். ரா போட்டு கீழே வந்தால் இரு. வர் ப்ளஸ் க வர்க்க. வர்க்க இந்த ராவும் இந்த இதுவும் போயிடும். இந்த கோடும் போயிட்டு வா கேவ் போல் மேலே இந்த கோடு வந்து மேலே இப்படி ஒரு கோடு வந்துடும். இருக்கன்னு படிக்கணும். வா வந்து இருக்க க. மேலே ஒரு கோடு வந்தால் இருக்க கேன்னு படிக்கணும். இந்த கோடு இப்படி மாறிடும். இந்த ரா போயிடும். வர்க்க
வா போட்டு கா போட்டு மேலே போட்டால் இருன்னு அர்த்தம் வர்க்க. அதே மாதிரி வர் வா போட்டு ரா போட்டு கீழே போட்டால் கோல் போட்டால் வர்ரு ரா கோல் கீழே போட்டால் இருன்னு சொல்லியிருக்கேன். வர்ரு ப்ளஸ் வர்க்க. இந்த ராமும் இந்த கோடும் போயிடும். வாகோட இந்த கா சேர்ந்து இந்த கோடை வந்து இங்கே இங்கே இருக்குன்னு மாறிடும். இங்கே ஒரு கோடு இப்படி வந்து இப்படி இருக்கும். வர்ரு ப்ளஸ் வர்க்க. இந்த கோடு போயிட்டு இங்கே வந்துடும். இங்கே மேலே காக்கு மேலே வந்துடும். இங்கே மேலே லைட்டாக அப்படி வரும். வர்க்க ரா போயிடும். வர்க்க போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் வர்க்க. சில கூட்டத்துக்களாக வரும் பொழுது ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதப்படும். இக்கு காக்கு இப்படி கீழே போட்டால் இக்குன்னு சொல்லியிருக்கேன். இக்கு ப்ளஸ் இக்க அதை கான்னு 2 தடவை எழுதணும் சின்னதாக. மேலே ஒரு கோடு போட்டு இக்கான்னு மாறிடும். இங்கு இது இங்கு காஞா ஞாபகம் இந்த யாரை கீழே கோடு போட்டால் இங்கேன்னு மாறும் சொல்லியிருக்கேன். இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இங்கே. இந்த இங்கவும் கோடும் இந்த காவும் கோடும் அடுத்தடுத்து வந்துடும். ஒன்று கீழே ஒன்றாக வந்துடும். இதுவும் ஒன்று கீழே ஒன்றாக இங்கே வந்து காக்கான்னு வந்த மாதிரி இது வந்து இங்கே கே வந்து ஒன்று கீழே ஒன்றாக இங்கே கேன்னு வரும். இங்கே கே வரும். இங்கே ஒன்று கீழே ஒன்றாக வரும். இது ப்ளஸ் இது ப்ளஸ் தாவோட போட்டு இங்கே கீழே இன்னொரு தாவம் போட்டுருவோம். இந்த தாவம் அடுத்தடுத்து கீழே வந்துடும். இது ப்ளஸ் இச்சு ப்ளஸ் இச்சை. இந்த கோடு போய்ட்டு இந்த சாவும் அடுத்தடுத்து இந்த சாவும் அடுத்தடுத்து இடத்துக்கு வந்துடும். இச்சை அப்படின்னு இச்சு ப்ளஸ் இச்சை. இட்டு ப்ளஸ் இட்டை. இந்த கீழே போட்டால் இட்டுன்னு சொல்லியிருக்கேன். இது ப்ளஸ் இந்த கோடு போய்ட்டு இந்த இட்டு டாவும் அடுத்தது கீழே வரும். இட்டு ப்ளஸ் இட்டை கீழே வரும். ரெண்டும் ஒன்று கீழே ஒன்றா இது ரெண்டும் ஒன்று கீழே ஒன்றாக வந்துடும். இந்த கோடு போயிடும். ஒன்று கீழே ஒன்றாக இது வந்துடும். இட்டு ப்ளஸ் இட்டை. இன்னும் வேறு வகையான கூட்டத்துக்களும் உண்டு. இது ப்ளஸ் இது ப்ளஸ் இந்த போட்டு கீழே போட்டால் இதுன்னு சொல்லியிருக்கேன். இது தேவை போட்டால் இது ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்தை. கீழே போட்டால் இத்துன்னு சொல்லியிருக்கேன். இத்து ப்ளஸ் இத்தை போட்டால் ஒரு சின்ன கோல் லேசாக வரும். இதுக்கு பாரு இத்து ப்ளஸ் இத்தை. கா ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கிரா. கா கீழே போட்டால் கோடு போட்டால் இக்குன்னு சொல்லியிருக்கேன். இக்கு ப்ளஸ் இக்கிறேன். கா போட்டு இந்த சைடில் ஏதாவது கோடு போட்டால் இக்கிறான்னு படிக்கணும். அதை இக்கிறான்னு இந்த சைடில் வந்துடும். இந்த கோடு சைடில் வந்துடும். இக்கு ப்ளஸ் இக்கிறேன். ஹா ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஹம. ஹா கீழே கோடு போட்டால் இக்கு ப்ளஸ் ஹம. ஹா போட்டு இந்த வந்து ஒரு சைடு இந்த சைடு கோடு மட்டும் வந்துடும். இந்த மாதிரி இப்படி வந்துடும். இந்த கோடு போய்ட்டு இது மட்டும் இப்படி வரும். இக்கு ப்ளஸ் இஹ்ம இப்படி வரும். ஹா போட்டு இப்படி வரும். இக்கு ப்ளஸ் இஹ்ம. ஹா இக்கு ப்ளஸ் ஹர. ஹாக்கு கீழே போட்டால் இக்கு ப்ளஸ் ஹர. ஹேண்ட் போட்டு லேசாக ஒரு கீழே போட்டுருவோம். ஹர அப்படின்னு படிக்கணும். ஹரன்னு. இக்கு ப்ளஸ்னா இஹ்ன. ஹா போட்டு கீழே கோடு போட்டு இக்குன்னு சொல்லியிருக்கேன். இக்கு ப்ளஸ்னா இஹ்ன. இக்குன்னு வந்துட்டு இப்படி ஒரு கோடு இப்படி போட்டு விட்டால் நான் வந்துடும். இப்படி லேசாக ஒரு கோடு போட்டு விட்டணும் இக்கில். இக்கு ப்ளஸ்னா இஹ்ன. இக்கு ப்ளஸ்னா இஹ்ன. இத்து ப்ளஸ்னா த்ரா. இத்து தாம்போடு கீழே போட்டால் இத்துன்னு சொல்லியிருக்கேன். இத்து ப்ளஸ்னா த்ரா. அது வேறு தான் இப்படி கோடு வந்துடும். த்ரான்னு இப்படி வந்துடும். இத்து ப்ளஸ்னா த்ரா இப்படி வந்துடும். இத்து ப்ளஸ்னா த்ராங்கிறது இப்படி கோடு போட்டு வந்துடும். த்ரான்னு வந்துடும்.
இம்மு ப்ளஸ் ர மரேன். மா போட்டு இம்மு ப்ளஸ் ஆர் சேர்த்தா மா போட்டு ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டால் மரேன்னு படிக்கிறோம். மரேன். இஹு ப்ளஸ் யா ஹியா. இஹு 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 ப்ளஸ் யா ஹியா. ஹா போட்டு கோடு போட்டால் ஹேன்னு படிக்கணும். அதை கீழே அந்த கோடு போயிடும். கீழே போயிடும் ஹேன்னு படிக்கணும். இஹு ப்ளஸ் வா ஹுவ. ஹா இஹு ப்ளஸ் வா ஹுவ. ஹா போட்டு லேசாக சின்ன கோடு போட்டால் இஹுவ அப்படின்னு படிக்கணும். ஹுவ அப்படின்னு படிக்கணும். எல்லாம் நோட் பண்ணிங்க. இதை படித்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. படித்து பார்ப்போம். அயம் தேவக. ஆ போட்டு யா போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா எம்னு படிக்கணும். அயம் அப்படின்னு படிக்கணும். தே வா போட்டு 2 புள்ளி வச்சு சைடில் வச்சா தேவகன்னு படிக்கணும். அயம் தேவக, இவர் கடவுள். குருஹ, குரு போட்டு 2 புள்ளி வச்சா குருஹேன்னு போட்டு, தேவ் போட்டு வா போட்டு மேலே போட்டால் மம்மன்னு படிக்கணும். தேவம் நமதி. குருஹ தேவம் நமதி. குரு கடவுளை வணங்குகிறார். பாலா கிருஹம். பாலாக, பாலான்னு போட்டு 2 புள்ளி வச்சா பாலாக. கிருஹம், கிருஹம் ஹ போட்டு மேலே புள்ளி வச்சா கிருஹம். கச்சந்தி, சா போட்டு இந்து போட்டு தீ போட்டால் கச்சந்தின்னு படிக்கணும். கிரகம் பாலா கிரகம் கச்சந்தி. பெண்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். முனையாக வனம் கச்சந்தி. முனிவர்கள் காட்டிற்கு செல்கிறார்கள். வான மேலே போட்டு வச்சா முனியக. ஏன்னு போட்டு 2 புள்ளி வச்சா முனியகன்னு படிக்கணும். வானா போட்டு மேலே புள்ளி வச்சா வனம்னு படிக்கணும். நான் மேலே புள்ளி வச்சா வனம். கச்சந்தி, இந்த இந்து தீ போட்டுருக்கு. கச்சந்தி. முனியக வனம் கச்சந்தி. முனிவர்கள் காட்டுக்கு செல்கிறார்கள். யுவாம் கீதம் அகர்ணத்ய. யுவாம், யுவா போட்டு மேலே பிடிச்சா யுவாம்னு படிக்கணும். கீதா போட்டு மேலே பிடிச்சா கீதம்னு படிக்கணும். அகர் மேலே போட்டு இருன்னு மாறும்னு சொல்லியிருக்கேன். அகர்ணத்யக. யுவாம் கீதம் அகர்ணத்யக. நீங்கள் கீதம் கேளுங்கள், பாட்டு கேளுங்கள். அவாம் ஃபலானி பஷ்யாவக. நாம் பழத்தை பார்த்தோம். பலானி பஷ்யவாக 2 புள்ளி வச்சா வகன்னு படிக்கணும். வா மேலே புள்ளி வச்சா அவாம்னு படிக்கணும்.
அவாம் பஷ்யந்தி அவாம் ஃபலானி பஷ்யக. நாங்கள் பழங்களை பார்த்தோம். யூஎம் நதீம், நதி போட்டு மேலே புள்ளி வச்சா நதீம்னு படிக்கணும். யூஎம் நதீம் கச்சய, நீங்கள் அனைவரும் நதிக்கரைக்கு செல்லவும். ஃபலானி பதந்தி, யூவம் வா போட்டு மேலே புள்ளி வச்சா ஓம்பன்னு படிக்கணும். நான் போட்டு தீ போட்டு மேலே புள்ளி வச்சா நதியும் படிக்கணும். கச்சேக நீங்கள் நதிக்கரைக்கு செல்லவும். ஃபலானி பஷ்யந்தி, ஃபலானி பஷ்யந்தி, இந்த இடத்துல இந்தன் போட்டால் இந்தன் படிக்கணும். ஃபலானி பஷ்யந்தி, பழங்களை பார்த்தோம். ஃபலானி ஃபலானி பதந்தி, ஃபலானி பதந்தி, பழங்கள் கீழே விழுகின்றன. தே லதாம் பஷ்யந்தி, அவர்கள் கொடிகளை பார்க்கிறார்கள். லதா போட்டு மேலே உள்ள வச்சா லதாம்னு படிக்கணும். தே லதாம் பஷ்யந்தி, அவர்கள் கொடிகளை பார்க்கிறார்கள். அயம், யா போட்டு மேலே முடிச்சா அயம்னு படிக்கணும். அஸ்வானம், அயம் அஸ்வானம். வா போட்டு நான் போட்டு கீழே குண்டி கோடு போட்டால் நம்மன்னு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் இம்மு நம்மன்னு. அயம் அஸ்வானம் பஷ்யதி, இங்கு குதிரைகளை அயம் அஸ்வானு பஷ்யந்தி, இங்கே குதிரையை பார்க்கிறான். அமி அஸ்வவ், வா போட்டு மேலே போட்டு வவ்வுன்னு படிக்கணும் சொல்லியிருக்கேன். அமி அஸ்வவ் பஷ்யந்தி, இந்த கூட இந்தன்னு படிக்கணும், தீன்னு படிக்கணும் சொல்லியிருக்கேன். அவன் அமி அஸ்வவ் பஷ்யந்தி, பிரியமுள்ள குதிரைகளை பார்க்கின்றனர். மகரிஷிஹ, 2 புள்ளி வச்சா ஹேன்னு போகணும். மகி இர்ஷி, இந்த ஷி இது மேலே கோல் போட்டால் இருன்னு படிக்கணும். இர்ஷின்னு சொல்லியிருக்காங்க. மகிர்ஷி, இந்த கோல் போட்டாலும் மகிழ்ச்சி. ஜலம் பிபதி, பெரிய முனிவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள். லே தேவ் துவாம் நமமி, கடவுளை நான் வணங்குகிறேன். வா போட்டு வாமனும் படிக்கணும். குருஹ யுவாம் நிந்ததி, ஆசிரியர் எல்லாரையும் திட்டுகிறார். குருஹ, ரூ போட்டு கொண்டு வச்சா குரு ஹேன்னு படிக்கணும் சொல்லியிருக்கேன். யுவாம், வா போட்டு மேலே பிள்ளை வச்சா வாமனு படிக்கணும். நிந்ததி, இந்த இப்படி போட்டால் நிந்தன்னு படிக்கணும் சொல்லியிருக்கேன். நிந்ததி குருஹ யுவாம் நிந்ததி, ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரையும் திட்டுகிறார்கள். சத்தியம் ஏவ் நமதி, யா போட்டு மேலே போட்டு வச்சா சத்தியம், இது போட்டு இப்படி படித்தா தியானம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சத்திய மேலே போட்டு வச்சா சத்தியம் ஏவ் ஜெயதி, சத்தியம் மட்டும் வெல்லும், உண்மை மட்டும் வெல்லும். நாராயணாய நளினாச்ச லே லோ நாராயணாய நளினாயத்த லோச்சனாய நமோ வசோஷித் மகாபலி வே பவாய் நானா சரவி விதாமக் ஜன்மதேத் நாபி புடாய புருஷாய நமக பரஸ்மை. அழகிய தாமரை போன்ற கண்களை உடைய நாராயணனே, சக்தி வாய்ந்த அழகானவனே, பலவையான பலவிதமான மக்களைப் போல் பிறருக்காக ஜென்மம் எடுத்த உன்னை வணங்குகிறேன். அப்புறம் ராமோ ராஜமணி, அசுரர்களும் மிக சிறந்தவரும்
லக்ஷ்மியின் நாயகனுமாகிய ராமனை எப்போதும் நமஸ்கரிக்கிறேன். ராமோ ராஜமணி சதா விஜயதே. அசுரர்கள் மிகுந்த சிறந்தவரும் லக்ஷ்மி நாயகனுமாகிய ராவனை எப்போதும் நமஸ்கரிக்கிறேன். ரமேஷம் பஜே. ராமேனா சிஹதா நிஷா சரசம் ரமேனா மிஹதா நிரஷா சரசம் ராமாய தஸ்மை நமக. ராமன் அர்க்கர்களால் கொல்லப்பட்டனர். ராமனால் அர்க்கர்கள் கொல்லப்பட்டனர். அப்படிப்பட்ட ராமனை நமஸ்கரிக்கிறேன். ராமானு நாஸ்தி பராஜய பரதரம். ராமனை தவிர வேறு யாரையும் தொழமாட்டேன். ராமஸ்ய தாசோ சிஷ்யமஸ்ய. நான் ராமனின் தாசன். ராமே சிந்தய சதா பவனு மே. மே ராம் மா பூபர். என் மனதில் எப்போதும் வேதத்திருப்பான். ஹே ராமா, என்னை ரட்சி. ராமோ ராஜமணி சதா விஜயதே. ரமேஷன் பஜே. ஆசுரர்கள் மிகுந்த சொந்தமான லட்சுமி நாயகனுமாக ராமனை எப்போதும் நமஸ்கரிக்கிறேன். ராமோ மிஹதா நிசார் சரசம் ராமன்ய தஸ்மை நமக. ராமனால் அர்க்கர்கள் கொல்லப்பட்டனர். அப்படிப்பட்ட ராமனை நமஸ்கரிக்கிறேன். நாஸ்தி பராயன் பரதரம் ராமஸ்ய தாசோ யகம். ராமனை தவிர வேறு யாரையும் தொடமாட்டேன். நான் ராமனின் தாசன். ராமே சித்தாலய சதா பவந்து மே போ ராம் மாபூதர். நான் ராமனைத்தான் என் மனதில் எப்போதும் ராமன் வைத்திருப்பான். ஹே ராமா, என்னை ரட்சி. நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.